everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay. How are you all? டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரீடிங் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Triple1 Tarot in Tamil. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், டெய்லி டேரோலாம் நம்ம சேனலில் இருக்குது இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கைடன்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டேரோ கார்ட்ஸ் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இவ்வளோ அழகாக எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்போது இதை விட வேறு யாரும் உங்களுக்கு பெருசாக நமக்கு கொடுத்துட முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த கார்ட்ஸ் நம்ம கூட பேசுகிறத நம்மளால் உணர முடியும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு உற்ற தோழன் அப்படி சொல்லலாம். எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஸோ டெய்லி டேரோ பார்த்து கைடன்ஸை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த வாழ்க்கையே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நாம் மேம்படுத்திக்கிறதுக்கு தான். ஒரு பிரச்சனை நடக்குது, எனக்கு அதுக்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்றது லைஃப் கிடையாது. அந்த பிரச்சனை மூலமாக உங்களுக்கு லெசன் நமக்கு வருது இல்லையா, அதுதான் லைஃபு. ஃபஸ்ட்டு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது எவ்வளோதான் ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதுதான் லெசன், ரைட்? நமக்கு இந்த லைஃப்பில் யூனிவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண லெசன் அதுதான். ஸோ அதில் இருக்கிற லெசன் என்ன அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கணும். அது நமக்கு ஒன் நைட்டில் லேர்ன் பண்ணிக்க முடியாது. அதுதான் உங்களுக்கு டேரோ மூலமாக நிறைய லெசன்ஸ் யூனிவர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல். ஓகேவா? ஸோ பாருங்கள் என்ன கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு. டெய்லி இது சொல்கிறாங்க, இது நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக டைம் உடனே நடக்கலாம் சில பேருக்கு. டு பி ஃப்ரேங்க், எனக்கு அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, நான் போடுற ரீடிங்கை நான் எனக்கும் எடுத்துப்பேன், ரைட்? ஓகே, ஸோ பிக்கு கார்டு அப்படின்னா அதில் ஒன்று நானும் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ அஃப்கோர்ஸ் அதனால் நீங்கள் எங்கே நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஒரு குறையற்ற ஒரு விஷயமா பாருங்க, தயவு செஞ்சு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். நடக்குதோ நடக்கலோ இதில் இது நமக்கு எந்த ஒரு விதமான நெகட்டிவ்ஸும் கொடுக்கறது இல்லை. கம்ப்ளீட்லி பாசிட்டிவ், லைக் கடவுளே பேசுகிற மாதிரி. ஓகேவா? ஸோ நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ whenever I was alone, tarot cards only talk to me. ஓகே, எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபைன். அப்போது அதனால் நீங்கள் இது என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கவே கூடாது. இந்த விஷயத்தை மைனூட்டாக யோசிச்சு பாருங்கள். இதில் சொல்லியிருக்கிற விஷயம் ஏதோ ஒன்றில் உங்களுக்கு அப்ளை ஆகும், மேஜராகவும் அப்ளை ஆகும். ஒன்றுமே நடக்கலைன்னு நீங்கள் நினைக்க முடியாது. வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே நம்மளை நாமளே அப்சர்வ் பண்ணி நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டுட்டு வரணும். ஓகேவா? செதுக்கி ஒரு சிலையை உருவாக்கணும். ஒரு பாறாங்கல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அதுதான் அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு சிலையாக உருவாக்க முடியும். அந்த செதுக்கிற வேலையை தான் டேரோ கார்ட்ஸ் பண்ணுது. அஃப்கோர்ஸ். ஓகேவா? இந்த டேரோ ரீடிங் இந்த செதுக்கிற வேலையை தான் பண்ணுதுன்றது தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது நடக்கலை நோ, அப்படி கிடையாது. உங்களுக்கு ரீடிங்கில் நல்லா கவனிங்க. இது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் கவனித்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்சர்வ் பண்ணும்போது. ஜஸ்ட் லைக் தேட் அது வியூ பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ரிசல்ட்டுக்காக மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த நமக்கான ஒரு கைடன்ஸ் மிஸ் ஆயிடும். ஓகே, நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஃபைன். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன். தேட்ஸ் இட், ரைட்டா? சரிங்களா?
ஸோ என்னுடைய விருப்பமெல்லாம் என்ன அப்படின்னா, இதில் வர்ற கைடன்ஸை எடுத்து அப்சர்வ் பண்ணி உங்கள் லைஃப்பை கொண்டு வரணும். நீங்கள் அப்படியே அழகாக வந்து ஜொலிக்கணும். அதுதான் வந்து என்னுடைய ஆசை. ஃபைன். ஸோ எல்லாரும் வந்து எல்லாருக்குள்ளேயும் பவர் இருக்குது. ஓகேவா? அண்ட் ரொம்ப டிவைனாக பேசணும்னா ஒன்றே ஒன்று எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மீரா படம் பார்த்துருக்குறீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதில் ஒரு வசனம் என்னை வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமான ஒரு டச்சிங் டயலாக் அப்படி சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வசனம் வந்துட்டு. அதில் ஒரு சீன் வரும். மீரா வந்துட்டு அவங்க சின்ன பிள்ளையில அவங்க இருக்கும்போது ஒரு ரிஷி வந்து அவங்கள பார்த்துட்டு கிருஷ்ண சிலையை கையில் கொடுத்துட்டு போவாங்க. அதை வந்து இப்போ அவங்க ரொம்ப பெருசாகி மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை அந்த லைஃப் வந்து சரி வராது. அப்போது கிருஷ்ணான்னு கிளம்பிடுவாங்க. கிளம்பி அப்படியே போகும்போது பிருந்தாவனம் போகும்போது அந்த ரிஷியை மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? அந்த சிஷ்யர்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அம்மா அவர் வந்து எந்த பெண்களையும் சந்திப்பதில்லை அப்படின்னு சொன்னோடனே மீரா சொல்லுவாங்க, அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? அந்த கிருஷ்ணரை தவிர எல்லாருமே அது என்ன பெண்களுக்கு ஒரு வேர்டு வரும், எனக்கு சடனாக மறந்துச்சு. கிருஷ்ணர் தவிர எல்லாருமே வந்து பெண்கள் தான் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்து சொல்லுவாங்க. ரியலி. ஸோ அந்த படத்தில் அது வரும். ஓகேவா? அதனால வந்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் டேரோ ரீடிங்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள்லாம் ஸ்பிரிச்சுவலி பயங்கரமாக கனெக்டட் பர்சன். அது நான் ரொம்பவே நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு லாயல்ட்டி இருக்கும், நேர்மை இருக்கும், உண்மையான அன்பு இருக்கும். அண்டு அது என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவலாக வந்து கனெக்ட் ஆகிருப்பீங்க டிவைனோட. அப்படி இருக்கிறவங்களால தான் டேரோவை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம், அதனால நான் இப்போது சொல்லியிருக்கலாம். சரியா? எப்போல்லாம் வந்து யாருமே இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணலாம், அந்த மாதிரி சில உணர்வுபூர்வமாக சில பிரச்சனைகள் வரும்போது இந்த வசனம் தான் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வரும். அது நம்ம சப்போஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்போது இந்த வசனம் ஞாபகம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஹெவினஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ நான் இதை பிளான் பண்ணியெல்லாம் பேசலை. ஜஸ்ட் ஐ ஓப்பன் திஸ் கேமரா அண்ட் இது பேசணும் அப்படின்னு வருது, அவ்வளோதான். ஏன்னா என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்க்க போகிற ரீடிங் வந்து ஒரு லவ் ரீடிங்காக பண்ணலாம். ஆக்சுவலி நான் ஆரம்பிக்க வந்தது வீக்லி ரீடிங், ரைட்? ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் லவ் அப்படின்னு நிறையா பேர் மேக்ஸிமம் வந்து போராடிட்டு இருக்கிறீங்க இல்லையா? என்னதான் இந்த லவ் லைஃப்பில் நடக்குது? பிக்க கார்டு போட போகிறதில்ல, ஒரு கலெக்டிவாக போடுவோம். சரியா? எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு எனக்கு தெரியல. என்னதான் நடக்குது? உங்களுடைய பிரேக்கப்புக்கு காரணம் என்ன பார்க்கலாம். அண்ட் அவங்க என்னதான் வந்து நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்? உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம். வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது அது தனி டாபிக். ரீயூனியன் இருக்குதா இல்லையான்றது அது வந்து தனி டாபிக். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரேக்கப்புக்கான காரணம் என்ன, அது எங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா இந்த டாரோ ரீடிங் வந்து மேலோட்டமாக இருக்கிற விஷயத்த சொல்கிறதில்ல. ஒரு பர்சன் வந்து ஹாப்பியாக அவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பர்சனை பற்றி நம்ம ரீடிங் பார்க்கும்போது அவங்க உள்ள ஆழமாக அவங்க மனசில் என்ன இருக்கோ அது வெளியே கொண்டு வந்துடும். ஓகேவா? அதனால அவங்க பிரேக்கப் ஆன காரணம், உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதை பார்க்கலாம். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஆக்ஷன் எதுவும் எடுப்பாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். பட் எனிஹோ இது லவ் ரீடிங்காக வந்து நம்ம எடுக்கிறேன். நான் என்ன கார்ட்ஸ் வருதோ என்ன மெசேஜ் வருதோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த ரீடிங். ஓகே, ஃபைன். ஃபைனலாக உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. சரியா? எது நடக்கணும் அப்படின்றது வந்து டிவைன், யூனிவர்ஸுக்கு தெரியும். நமக்கு கொடுக்கக்கூடிய லெசன்ஸை தான் வந்து அவங்க கொடுக்குறதுக்கு பார்க்குறாங்களே தவிர
நம்மளை பிரித்து வச்சு கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சீக்கிரமாக வந்து முன்னேற்றம் அடையணும், அந்த பரமாத்மாவை போய் இந்த ஜீவாத்மாவை வந்து ரீச் பண்ணணும். அதுதான் வந்து யூனிவர்ஸுடைய மெயின் பிளானு, அதுதான் வந்து லைஃபே. ஓகேவா? நம்ம வந்து அது புரியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைஃப்பில் வர்ற பிரச்சனைகளை நினச்சி லைஃபே முடிஞ்சதாக வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ பறவைக்கு 2 ரெக்கை மாதிரி ஒரு ரெக்கையை இதை வச்சுக்கோங்க, இன்னொரு ரெக்கையை ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க. ஓகேவா? அப்போ 2 ரெக்கையும் வந்து எப்படி இருக்கணும், 2 ரெக்கையும் இருந்தால் தான் லைஃப்பை வந்து பேலன்ஸாக கொண்டு போக முடியும். ஸோ ஸ்ட்ரென்த், நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய மெசேஜ் ஸ்ட்ரென்த்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். The grace and inner strength needed to overcome challenges, the power of kindness and forgiveness, time to embrace how wonderful you are, right? Just now I told you, know. So you all are connected with divine, you remember it, don't forget it. Those who are watching tarot reading, of course, I feel that you all are connected with divine, and you may have you are highly intuitive. I feel so. Okay, so now is the time to overcome all the obstacles. நீங்கள் இப்போது எல்லா அப்டக்கல்ஸையும் தாண்டி வரக்கூடிய நேரம். அதாவது இது நான் டைட்டில் வந்து மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ்னு வைக்கலாமா? ஆக்சுவலாக நான் நினச்சது வேறு, பார்க்கலாம். இப்போ லவ் ரிலேட்டடாக என்னென்ன மெசேஜஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லவ் மெசேஜஸ் அப்படின்னு போட்டுடலாம், ஃப்ரம் யூனிவர்ஸ், ரைட்? ஸோ உங்களுக்கான டைம் இப்போது என்ன அப்படின்னா எல்லா சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணி வரணும். தட் மீன்ஸ் என்ன தெரியுதுன்னா, அநியாயத்துக்கு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் சில பேர், ரொம்பவே வந்து கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, அதனால தான் இந்த மெசேஜ் கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மனோபலத்தை வளர்த்துக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கஷ்டத்துக்கான காரணம் என்ன? ஓகேவா? நான் பேசுறது போர் அடிக்குதான் தெரியல, பட் எனிகோ ஐ வாண்ட் டு open these messages. Universe wants to open these messages. ஓகேவா? யூனிவர்ஸ் வந்து சொல்லணும்னு விரும்புகிறாங்க, ரைட்? நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் பர்சனை நினச்சி ரொம்பவே வந்து கஷ்டப்படுறீங்க. ஃபைன், ரைட்? எதனால் அப்படின்னா பழகணும், பிரிஞ்சிட்டோம், அதனால அந்த கஷ்டம். யோசிச்சு பாருங்க. ஓகே, ஃபைன். இன்னும் நம்ம கொஞ்சம் ஒரு படி மேலே போய் யோசிப்போம். இது நம்ம இப்போ வருத்தப்படுறதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா நல்லா தெரிய வரும். நம்மளுடைய செல்ஃப் லவ் தான் காரணம். என்ன வந்து பாதிக்குது, ஏன் ஆசை எல்லாம் இடிஞ்சு போச்சு, ரைட்டா? அவங்க இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஓகேவா? அப்போது நல்லா யோசிச்சு பார்த்தா புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம மேலே இருக்கிற அதிகப்படியான பாசம் தான் அந்த கஷ்டத்தை வந்து கொடுக்குது. ஸோ நான் அப்போது நம்ம இல்லை அப்படிலாம் இல்லை, நான் அவங்க மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் அப்படிங்கிறது அங்கே வருது. ஸோ நம்ம வந்து அவங்களுடைய ஹாப்பினஸ் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்றதே நம்ம புரிஞ்சுக்கல, இல்லை மெயினாக அவங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேவா? பிகாஸ் ஐ லவ் மை செல்ஃப் மோர் தேன் ஹிம் ஆர் தெம் ஹர். ஓகே? ஸோ அவங்களோட நான் என்ன அதிகமாக நேசிக்கிறேன். இட் இஸ் நேச்சர், குவைட் நேச்சர். ஓகே? மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே வந்து நம்ம மேலே தான் ஃபஸ்ட்டு அதிகமான அன்பு இருக்கும். இல்லை நான் வந்து செல்ஃப்லெஸ் லவ் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்டைரக்டாக நமக்குள்ளே அது இருக்க தான் செய்யுது, ஊறி போன ஒரு விஷயம். நீங்கள் செல்ஃப்லெஸ் லவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை நான் வந்து இது சுயநலமற்ற அன்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வருத்தப்படவே மாட்டோமே. அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? ஓகே, சந்தோஷம். இப்படி மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து அமைதியாக போகிறவங்களும் இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னுடைய லைஃப்லேயும் க்ராஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆச்சரியமாக தான் இருக்கேன் அவங்கள பார்க்கும்போது.
ரைட். ஸோ என்ன தோணுது அப்படின்னா, உங்களுடைய கஷ்டத்துக்கான காரணம் உங்கள் மேலே உள்ள ஒரு பற்றுன்னா இங்கே வந்து ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் அதை தூக்கி வச்சுட்டு பாருங்கள், ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஃபைன், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும், அவங்க வேலையை அவங்க சாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதிக்கிறத நோக்கி போயிடுவோம். பட் தேர் வில் பி லவ், ரைட்? ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பட் உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ த பவர் ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை வந்து மன்னிச்சிருவீங்க. துரோகம் பண்ணியிருந்தா இல்லை வாக்குவாதம் வந்திருக்கு, பிரேக்கப் வரைக்கும் போகல, இப்போ பேசாமல் ஒரு 2 மாதம் இருக்கிறீங்க, 3 மாதம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிச்சிருவீங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா அங்கே அன்பு மட்டுமே வரும், ஈகோ இருக்காது. ஓகேவா? அந்த அன்பே வந்து என்ன செய்யும் அப்படின்னா 2 பேர் மனசுக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கேப் விட்டு பாருங்கள். அவங்க இல்லைன்னு புலம்புறத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துட்டு ஒரு கேப் விடுங்க. ஃபஸ்ட்டு கார்டை எப்படி மெசேஜ் கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ ஈவன் தனியாக பேசிட்டோன்னா கூட இவ்வளோ பாயிண்ட்ஸ் வராது, இந்த கார்டை வச்சு பேசும்போது தான் வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கேப் விட்டு பாருங்களேன், ஜஸ்ட் அவங்கள மன்னிச்சிருங்க. ஸோ தட் அவங்க மேலே ஒரு அன்பு மட்டுமே மிச்சம் இருக்கும். உடல் ரீதியாக கூட இருந்தால் மட்டும்தான் என்னுடைய லவ், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றது இட்ஸ் நேச்சர். அது வந்து எல்லாருக்கும் இஷ்டமான ஒரு விஷயந்தான், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அது இல்லையே, என்ன பண்ணுறது? அப்போது தூரமாக இருக்கும்போதும் நமக்கு அந்த பாண்டு வந்து புரியும். அப்போ அவங்க மனசில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது புரியும். சரியா? ஃபிசிக்கலாக பக்கத்தில் இருக்கிறதும் இமோஷ்னலாக இருக்கிறதும் ஒன்று தானே. ஓகேவா? அப்போ அவங்க மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கிறீங்க அப்படின்றது தெளிவாக புரியும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லவ். ஓகேவா? இட்ஸ் ரியலி குட். லவ் இட், இஸ்ன்ட் இட்? அந்த எனர்ஜி வந்து வேற, அந்த ஃபீலே வேற. ஓகேவா? அப்போது ஒரு அன்பு வந்து உருவாயிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட. அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் அப்படின்னா, எதிர்பாராத ஒரு அன்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த சுச்சுவேஷன், நான் ஏன் இந்த டைட்டில் எடுத்தேன் அப்படின்னா, பர்சனல் ரீடிங் வர்றவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எல்லாருமே இன்க்ளூடிங் மைசெல்ஃப் அந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். ஓகேவா? நீங்களும் கடக்கணும். ஃபைன். ஸோ நாங்களாம் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்ததை இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் சில பேர் அவங்கவுங்களா கடந்து வந்திருப்பாங்க, சில பேருக்கு கைடன்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ சம்வாட் யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து ஆல்வேஸ் நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத எப்போவுமே நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிற அந்த யூனிவர்ஸை நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இருக்கலாம், சம்வாட் ஒரு பர்சன்டேஜ் அப்படி இருக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக இல்லைனாலும் என்னுடைய ஆசை நிறைவேறதுக்கு நான் யூனிவர்ஸ்கிட்ட கேட்குறேன், எனக்கு யூனிவர்ஸ் வந்து பண்ணி தர்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகிறத விட, யூனிவர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது எனக்கு நல்லது, ஃபைன், அப்படி எடுத்துக்கணும். சிம்பிள். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? நம்ம அதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். யூனிவர்ஸ் நம்மளை வந்து உளி வச்சு தட்டி தட்டி செதுக்குது. ஓ ரைட்? அந்த உளி தான் வந்துட்டு யூனிவர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, உளியை தட்டுறது தான் யூனிவர்ஸ். உளி வந்து நமக்கு நடக்கிற செயல்கள், ஓகே, நடக்கிற நிகழ்வுகள். ஓகேவா? அப்போது ஒரு கைண்ட்னஸ், ஒரு ஃபர்கிவ்னஸை நீங்கள் இப்போது மனசில் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு டைம். ஹவு ஒண்டர்ஃபுல் யூ ஆர். நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகலை. சரியா? நீங்கள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பர்சன் தெரியுமா உங்களுக்கு? ஸோ காட் வந்து எல்லாரும் அவருக்கு ஈக்குவல் தான். ரைட்? நமக்கு 2 குழந்தைங்க இருந்தால் 2 குழந்தைங்களும் நமக்கு ஈக்குவல் தான். ஒரு குழந்தை வந்து அதிகமான பாசமோ இன்னொரு குழந்தைகிட்ட கம்மியான பாசமோ நம்ம மனசில் கிடையாது, பேரண்ட்ஸ் மனசில். அதே மாதிரி தான் கடவுளுக்கு எல்லாரும் ஒன்று தான். அப்போது நீங்கள் உங்கள் பர்சனை வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக, எவ்வளோ டேலண்டடாக அவங்க மேலே அப்படி உருகுறோம் இல்லையா, அதே எனர்ஜி தான் உங்கள்கிட்டயும் இருக்குது. நீங்களும் அதே தான்.
ஸோ உங்களுடைய பவரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு படி போய் மன்னிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். எவ்வளோதான் விஷயம் நமக்கு அவங்க பண்ணியிருந்தாலும் அதையும் மீறி நம்மளால் அன்பு காட்ட முடியுது, நம்மளால் மன்னிக்க முடியுது. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் என்ன, நம்மளை நாம் வருத்திட்டு இருக்கிறோம். தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். அதுவும் தப்பு தானே. உங்கள் பர்சனை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க தானே. அதே மாதிரி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்க கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து போடுங்க. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். யூ நீட் டு build your inner strength. Okay, now you need to overcome all the challenges. You need to be what to say, a politeful person, right? So you need to bring kindness and forgiveness in your situation. You try to remember this. Now it's the time to bring kindness and forgiveness. Okay, you are such a powerful person to forgive others. First of all, you forgive yourself, right? It is not easy to forgive others, right? What they are doing, which hurts us a lot, right? Even though we are forgiving them means how much powerful you are, right? You try to think about you. You are such a wonderful person. So if you see, you think deeply, you just observe your love deeply, you can understand that. What to say, you are giving importance to yourself only, right? Unknowingly you are doing that. You are saying that I love them very much, I love them very much. No, you are loving yourself. That's what you are expecting them to do. Whatever you want to do, you want to have. Okay, you are expecting them to satisfy you. That means there is love, more love on you only, right? Okay, so try to have selfless love, right? This is what I have told in Tamil so far, right ma? இதுவரையும் தமிழில் சொன்னதை கொஞ்சமாக அப்படியே இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஓவர் கம் பண்ணி வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், சரியா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை அப்படிலாம் இல்லை. காட்சியில் வந்து டிவைன் என்ன எனர்ஜி கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து வருது. ஓகேவா? 5 of Swords. எகெயின் என்ன மெசேஜ் இது அப்படின்னா, டு நாட் பிளேம் அதர்ஸ். மற்றவங்கள குறை சொல்ல வேண்டாம். உங்களை வந்து இப்போது குறை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் அவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்களை அஃபெக்ட் பண்ண வேண்டாம். அதனால் நீங்களும் குறை சொல்ல வேண்டாம். அதை பற்றியே நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது இவ்வளோ தைரியமும் உங்களுக்கு தேவைப்படுது இப்போது. ஓகே, வாக் அவே ஃப்ரம் டிஸ்ஆனஸ்ட் அசோசியேஷன். ஸோ எந்தெந்த கனெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட வந்து நேர்மையற்ற ஒரு கனெக்ஷனாக இருக்குதோ அதுலலாம் இருந்து விலகிடுங்க. ஃபார் பெட்டர் இல்லையா? அவங்க கூடயே உட்காந்து மனசளவில் கஷ்டப்படுறதுக்கு ஃபிசிக்கலாக விலக முடியல, மனசளவில் ஒதுங்கிடுங்க. அவ்வளோதான். மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. ஓகேவா? வாக் அவே ஃப்ரம் டிஸ்ஆனஸ்ட் அசோசியேஷன். ரியலைசிங் தட் வாட் யூ தாட் யூ வாண்டட் இஸ் நாட் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். சம்திங் தட் இஸ் நாட் ஒர்த் த எஃபோர்ட். நீங்கள் எது உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படின்றத யூனிவர்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால தான் இந்த கஷ்டம், முரண்பாடு. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அது கிடைக்கல. தட் மீன்ஸ் யூனிவர்ஸ் வந்து கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிடிச்சிருக்குதுன்றது வேற, தேவைன்றது வேற. விருப்பம்ன்றது வேற, தேவை அப்படிங்கிறது வேற. சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பசிக்குது அப்படின்னா அந்நேரம் ஒரு டிஃபனோ ஒரு சாதமோ பழைய சோறோ இல்லை ஒரு இட்லி ஏதோ சாப்பிடலாம். இல்லை எனக்கு பொங்கல் தான் வேணும், அப்படி இடியாப்பம் தான் வேணும், தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அது விருப்பம், ரைட்? பசிக்கு வந்து ஒரு ஃபுட்டு, ஒரு நல்ல ஒரு சத்துள்ள ஒரு உணவு இருந்தால் போதும், அதை சாப்பிட்லாம். ஆனால் நம்ம அதை மீறி இதான் வேணும் அதான் வேணுன்றது விருப்பம். ஸோ அந்த விருப்பம் நமக்கு சரியானதா இல்லையா அப்படின்றது யூனிவர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு
உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இது இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் இது கிடையாது, இன்னும் இதை விட அற்புதமான விஷயங்கள் லைஃப்பில் இருக்குது. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படி இல்லை, இது அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசலை, நம்மளை செதுக்கிற விஷயத்தை தான் யூனிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிறவியின் நோக்கம் என்ன, இந்த பிறவியின் நோக்கத்துக்கு இந்த விஷயங்கள் சம் லெசன்ஸை கொடுக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஓகேவா? சாதாரணமாக நம்ம பேசலை. இது த மூன். நெக்ஸ்ட்டு, the moon, powerful intuitive epiphanies, letting go of worry and fear, understanding the truth of a situation. நான் ஆக்சுவலி பிரேக்கப்கான ரீசன் பார்க்கலான்னு நினச்சேன், பட் யூனிவர்ஸ் வேறு மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. சரியா? ஓகே. என்னன்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்றது யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஏன்பா இப்படி ஃபீல் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஓகேவா? இதை விட யார் உங்களை கவனிப்பா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. ரைட்? டிவைன் நம்மளை அவ்வளோ அழகாக கேர் பண்ணி உங்கள் விரல அவங்க கைக்குள்ளே இருக்குது, விரலை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? ஸோ பவர்ஃபுல் இன்ட்யூட்டிவ். உங்களுடைய இன்ட்யூஷனும் டிவைனுடைய இந்த மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னால் அப்படியே ட்ராப் விழும்ல, ட்ராப்லெட்ஸு, அது மாதிரி அந்த இவ்வளோ பெரிய டிவைன் இருக்குல்ல, அதோடைய ஒரு எசன்ஸ் தான் நான் ஒரு இன்ட்யூஷனாக நினைக்கிறேன். ஸோ இது நாள் வரையும் நினச்சதில்ல, இப்போ அப்படி தோணுது. ஸோ அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கோ, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, திஸ் இஸ் குட், திஸ் இஸ் பேட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ லெட்டிங் கோ ஆஃப் ஒரி அண்டு ஃபியர். நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணால் உங்களுடைய டெசிஷன் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய மனோபலம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஆசைகளை விருப்பங்களை அதை மட்டுமே நினைக்கிறோம். அன்புன்ற பேர் இருந்தாலும் அதில் நம்மளுடைய ஆசைன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% இருக்குது. ஓகேவா? ஸோ அன்பு அப்படின்னா நம்ம இவ்வளோ வருத்தப்பட மாட்டோம். ஓகே? அவங்களுடைய நலனுக்காக ஈவன் இன்னுமே ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம. ஸோ இது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் அதுதான் உண்மை. ஸோ உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய கவலையில விட்டு வெளியில் வாங்க. சரியா? உங்களுடைய இன்ட்யூஷனை ஒரு லைஃப்பில் ஒரு கட்டத்துலேயே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத் ஆஃப் அ சிச்சுவேஷன். இந்த நிலைமையில் உள்ள உண்மையை புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ப்ளேம் பண்ண வேண்டாம், அதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கோங்க. ஃபைன். எவ்வளோ நேரம் வீடியோ போகணும்னு எனக்கு தெரில, பார்க்கலாம். யூனிவர்ஸோட மெசேஜை ஃபைனலாக பார்த்துருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே? ஸோ what is this? Once again, 4 of Pentacles again. அதாவது நான் விடமாட்டேன்னு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க, லெட் கோ பண்ணுங்க. ஓகேவா? மேனேஜ் யுவர் ரிசோர்ஸஸ் வைஸ்லி. குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது பாட்டமில். நீங்கள் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது. சரியா? ஸோ குயின் ஆஃப் வான்ஸ் அவங்கள கவனிச்சுக்கிற ஒரு தன்மை, அழகாக வச்சுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்களை சாதிக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்சஸ். அதாவது என்ன நடந்துருச்சு அப்படின்னா, பாஸ் போட்டுட்டு நிறைய பேசி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ரெக்கார்டே ஆகலை. ஸோ அந்த கார்டை அப்படியே வச்சுருக்கிறேன். ஏற்கனவே சப்மிட் பண்ணி நான் பாட்டு பேசி முடிச்சப்பறம் தான் பார்க்குறேன் இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் ரெக்கார்டே ஆகலை. அதனால் நான் இப்போது அந்த கார்ட்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? நிறைய பேசிட்டேன். மறுபடியும் ஃபைன். என்ன வருதோ கிடைக்குதோ யூனிவர்ஸ் சொல்ல விரும்புகிறாங்களோ அதானே நடக்கும். பார்க்கலாம். ஸோ என்ன கார்டுனா 4 of Pentacles வரைக்கும்
ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், எம்பரர், எம்பரஸ், கிங் ஆஃப் வான்ஸ், ஹை பிரிஸ்டஸ், 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதெல்லாம் யூனிவர்ஸோட மெசேஜஸ். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடலாம், மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் போடலாம், இல்லை உங்களுடைய அது பேர் என்ன ஃபினான்ஷியலாகவும் உங்கள் கரியர்லேயே நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வந்து மோரோவர் இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை பற்றின உண்மை தெரியாத வரைக்கும் அப்படி நினைக்க வேண்டாம். ஸோ அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நினைங்க. அதாவது ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஒரு விஷயத்த வந்து. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிட்டு இது இப்படி தான் இருக்குமோன்னு நினச்சிட்டு அது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். ஸோ அந்த கவலை வேண்டாம். நம்மளுடைய இங்கே ஃபோக்கஸே என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் கவலையிலேருந்து வெளியில் வரணும். அதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸோடைய ஃபோக்கஸ். அப்போ அந்த மெசேஜை எடுக்கும்போது நீங்கள் அன்வான்டாக வந்து இப்படியா அப்படியான்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. எதையுமே நம்ம நேரில் பார்க்கல ஆக்சுவலி. அப்படிங்கும்போது நாம ஏன் ஒரி பண்ணிக்கணும், உங்களையே நீங்கள் வந்து வருத்திக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த தான் சொல்கிறாங்க. ஸோ டு நாட் what to say, torture you yourself, right? You try to get more information before you take a decision about your person, and before you fix your point, you should do some research about it, right? Okay, அதான் இருக்கு. Do more research before proceeding, right? Education in the form of seminar, going back to school or apprenticeships, excellent craftsmanship and long term project. சில பேருக்கு வந்து அருமையாக வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்றத தான் நான் பார்க்க முடியுது. அதனால நீங்கள் அன்வான்டாக வந்து கவலைப்பட வேண்டாம். அண்ட் கண்ணை கட்டிட்டு நீங்கள் டெசிஷன் எடுக்காதீங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் யூ டேக் டெசிஷன். ஓகேவா? சில உண்மைகளை வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து காட்டுவாங்க. ஃபைன். அண்ட் எம்பரர் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் வேலையை வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு, ஐ மீன் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுங்கள். இது இப்படி தான் பண்ணணும், இப்படி அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களுடைய ஒர்க்கை வந்து அதுபடி கொண்டு போக. கண்ணா பின்னா நினச்ச நேரத்துக்கு தூங்குறது, நினச்ச நேரத்துக்கு எந்திக்கிறது, சரி இதை பண்ணுவோம் அப்புறம் அதை பண்ணுவோம் அப்படின்னா எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க, கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, கரெக்ட் டைமுக்கு எழுந்துறீங்க. ஒரு ஷெட்யூல் போட்டு உங்களுடைய லைஃப்பை வந்து கொண்டு போங்க. ஓகேவா? படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குடும்பத்தை நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, அண்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இதுதான் வந்து வாழ்க்கையில் போர் அடிக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு அழகாக ஒர்க் பண்ணி எல்லாரையும் லீட் பண்ணி கொண்டு போகிறதுல உங்கள் உழைப்பை கண்டிப்பாக போடுங்க. தயங்காதீங்க. அப்போது உங்கள் லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். எம்ப்ரஸ் உங்களுக்கான எல்லா ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட எல்லாமே கிடைக்கும். எல்லாரையும் வந்து அன்பாக வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றத ஃபினான்ஷியலாக பார்க்க முடியுது. ரிலேஷன்ஷிப்பாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா, time to take action, the power of creativity, success that allows for a life of luxury. Emperor and Empress பார்க்கும்போது you may be partners, right? நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆகிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு உண்மையை வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனோ, எந்த குழப்பமோ, எந்த ஒரு மனசை போட்டு வருத்திக்க வேண்டாம். ரைட்? உங்களுக்கான ஒரு தெளிவை வந்து யூனிவர்ஸ் வந்து தருவாங்க. ஃபைன். டு நாட் பி deterred by challenges along the way. உங்கள் பாதையில் வர்ற பல கஷ்டங்களை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே? எந்த ஒரு விஷயத்தையும் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கான நிறைய நியூ ஐடியாஸ் வரும் இல்லையா, அதை லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்காதீங்க. ஆமாம் இதை போய் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ண போகிறதில்ல, நோ அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ என்ன உங்களுக்கு நீங்கள் எப்படியோ அப்படியே இருங்க. நீங்கள் வந்து குயின் ஆஃப் வான்ஸ் மாதிரி, ரைட்? இங்கே கிங் ஆஃப் வான்ஸும் பார்த்துட்டோம். அநேகமாக வந்து நல்ல ஒரு பேர் பார்க்க முடியுது. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துங்க. மற்றவங்கள பற்றி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் நீங்கள் டிசைடாக பண்ணாதீங்க.
நம்ம மற்றவங்களை பற்றி ஒரு டெசிஷன் வந்துடுறோம், அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. வந்துட்டு நாமளே வந்து வர்த்திக்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த இது இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஒரு கிங் ஆஃப் வாண்ட்ஸ் பார்க்க முடியுது. சில பேருக்கு ஆப்ஷன் இருக்கலாம். நீங்கள் உங்கள் எம்பரர் எம்ப்ரஸ் நீங்கள் உங்கள் பர்சனை நினச்சிட்டே இருக்கலாம். உங்கள் மேலே இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மெசேஜாக கிடைக்கிது எனக்கு, நோ ப்ராப்ளம். அண்ட் நீங்கள் இப்படி கூட நினைக்கலாம், எனக்கு வந்து நீ ராஜாதி ராஜனாக இருக்க வேண்டாம், ஒரு அன்பான ராஜாவாக இருந்தால் போதும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்கள் பர்சன் வந்து ராஜாதி ராஜனாக தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணுமே, ஏன்னா நீங்கள் ராணியாட்டம்ல இருக்கீங்க, ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் அழகாக வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்காங்க. சூப்பர், எக்ஸலண்ட். நீங்களுமே அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கீங்க. ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்த விஷயம். அதுக்கப்புறம் நான் சில கார்ட்ஸ் வந்து ரிகார்டிங் யுவர் லவ் போட்டேன். ஃபைனலாக வந்து இது என்ன தான் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் அப்படின்றதுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், சரியா? I am hopeless that you will never came back to me. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கோ ஒரு நம்பிக்கை வந்து போயிடுச்சு, நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஐ do not miss you. அது வந்து பார்க்கலாம். ஐ க்ரை ஓவர் யூ. இந்த 2 கார்ட்ஸ் பார்க்கும்போது நான் உன்னை மிஸ் பண்ணல, ஆனால் நான் உன்னை நினச்சி அழுகுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் ஷோயிங் மிக்சட் எனர்ஜி. அவங்க வந்து ஒரு டீப் டவுன் வந்து உங்கள் மேலே ரொம்ப ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. பட் வெளியில் வந்து உங்களை மிஸ் பண்ணாத மாதிரி காட்டிக்கிறாங்க, ஓகேவா? ஐ ஹியர் சாங்ஸ் தட் ரிமைண்ட் மீ ஆஃப் யூ. ஸோ அவங்க கேட்கக்கூடிய பாடல்கள், உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய பாடல்களை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஐ ஆம் அ பிளேயர். நான் ரொம்ப அதிகமாக விளையாடிட்டேன் உன்ட்ட. தட் மீன்ஸ் பிளேயர் வந்து ஃபுல் எனர்ஜியாக கூட இருக்கும். அதாவது ஒரு இம்மெச்சூர்டு பர்சனாக இருக்கலாம், உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்கலாம், அது போக அது இல்லாமலும் இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து ஃப்ரீயாக சோசியலாக வந்து பழகக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். ஐ டிட் நாட் ஃபர்கிவ் யூ. மேபி நீங்கள் அவங்கள டவுட் பண்ணியிருக்கலாம், அதனால அவங்க கோச்சிட்ருக்கலாம். சம்வாட் ஃபார் சம், இல்லை ஏதோ ஒரு ரீசன் அவங்க வந்து உங்களை மன்னிக்க முடியாது அப்படின்னு ஒரு எனர்ஜி வெளிக்காட்டுறாங்க. பட் ஐ வாண்ட் டு மேரி யூ சொல்கிறாங்க. திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் அது ஆள் மனசில் இருக்குது, வெளியில் காட்டுறதெல்லாம் வேறையாக இருக்குது, ஓகேவா? ஐ எம் யூஸிங் யூ. ஐ எம் நாட் இன் லவ் வித் யூ. ஐ ட்ரீம் ஆஃப் பீயிங் வித் யூ. எல்லாமே அப்படி தான் எனக்கு கிடைக்குது, ஓகே? ஸோ உன்னை லவ் பண்ணல, ஆனால் வந்து உன் கூட இருக்க மாதிரி தான் நான் கனவு கண்டுட்ருக்கேன் அப்படின்னா அது வந்து வெளி காட்டுறது ஒன்று, உள்ளே இருக்கிறது வேறையாக இருக்குது, ஓகேவா? ஐ எம் ஸ்லீப்பிங் வித் சம்மோன் எல்ஸ். மேபி தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்கலாம். ஐ எம் ஜெலஸ் டு see you with someone else. I cannot share you. ஸோ நீங்கள் யாருக்கூடையும் பேசுகிறதையோ பழகிறதையோ அவங்க விரும்பலை, உங்களை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணிக்கவும் அவங்க விரும்பலை. ஐ ட்ரைட் ஃபர்கெட்டிங் யூ பட் ஐ cannot. ஸோ உங்களை மறந்துடலாம்னு நினச்சி அவங்க தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்கலாம். அது மூலமாக இந்த பிரேக்கப் வந்து நடந்திருக்கலாம். ஆனால் அது நடக்கலை, அவங்க நினச்சது நடக்கலை. ஏன்னா அவங்களால உங்களை வந்து மறக்க முடியல, ரைட்? ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் யூ. ஸோ அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்னால வந்து இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஹை பிரிஸ்டஸ் இருக்குது, இப்போ அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போது உங்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த ஒரு தயக்கம் வந்து இருக்கும். ஐ ஹவ் நோ ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். நல்ல முடிவுகளை வந்து அவங்களால எடுக்க முடியல. ஐ எம் ஸ்டாக்கிங் யூ த்ரூ சோஷியல் மீடியா. உங்களை வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியா மூலமாக ஃபாலோ பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸு மூலமாக வந்து கேட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். ஐ டேட் ஆன் அபவுட் யூ. கம்ப்ளீட்டாக உங்களோட நினைவுகள் அவங்கள்ட்ட வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை உங்கள் லைஃப்லேயோ என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா 7 ஆஃப் என்ன தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ நான் டைட்டில் வந்து மெசேஜஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ்ன்னு வைக்க போகிறேன். அதை பார்த்துட்டு எத்தனை பேர் உள்ளே போய் பார்ப்பீங்கன்னு தெரியாது. பார்த்தீங்க அப்படின்னா மேபி இது உங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ, ரைட்? 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதாவது பொறுமையாக இருங்க, உங்களுக்கு தேவையான ஹெல்ப் கிடைக்கும். ஃபைனலாக உங்கள் லைஃப் வந்து இந்த கார்ட்ஸ் அப்படியே ஷஃபில் பண்ணும்போது வந்தது, ஓகேவா? ஃபைனலாக உங்கள் லைஃப் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃபாக இருக்கும், அதாவது நிலையான ஒரு லைஃபாக இருக்கும். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அந்த
அந்த பர்சன் அந்த கார்டுக்கு மீனிங் எப்படின்னா அவர் த கிங் வந்து நிலையானவர், அதாவது அன்பாகவும் இருப்பாங்க, வெல்த்தியாகவும் இருப்பாங்க, ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பும் அவங்க கேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ பொறுமையாக இருங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை யூனிவர்ஸ் வந்து தர இருக்கிறாங்க. 6 of Pentacles, ரைட்? ஹேவ் பேஷன்ஸ் அண்ட் டோன்ட் வரி. டேக் டைம் டு ரெஸ்ட் அண்ட் பிளான் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ப்ரூடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் ஆர் மணி. உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? the good you do comes back to you. நீங்கள் என்னெல்லாம் நல்லது பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறாங்க யூனிவர்ஸ். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளோ ஆஃப் மணி. எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மணி வரப்போகுது. டோன்ட் வரி. பாரோயிங் வைஸ்லி ஆர் ரீபேயிங் எ டெப்ட். கடன் வாங்குறதா இருந்தால் மேலும் மேலும் வாங்கிட்டே இருக்காதீங்க, புரிஞ்சு செயல்படுங்க. இல்லை கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. பி அசர்ட்டிவ் when it comes to when you know is right. அதானே, எவ்ரிதிங் கோயிங் யுவர் வே, எ குட் பர்சன் ஆர் கம்பெனி டு ஒர்க் ஃபார். ஜாப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல கம்பெனி கிடைக்கும், அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். பொறுமையாக இருங்க, உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். எக்ஸலண்ட்டாக வந்து லைஃப் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஸோ தட் நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? அதனால் லைக் பண்ணுங்கள், இஃப் பாசிபிள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய்.